முதல்ல பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை வந்துட்டு ஆய்வு பண்ணி, இது வந்து தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. இந்த மொழிகள்லாம் வந்துட்டு ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். பிரான்சிஸ் எல்லிஸ்ங்கிறவர் தான் இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி முதல்ல சொன்னவர் வந்து இவர் தான். இவர் இந்த மொழிகள் எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1556 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் வந்து கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னும், இம்மொழிகள் வந்து சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக பல்வேறு இலக்கண கூறுகளையும் சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்து வச்சிருக்காரு. கால்டுவெலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கேபி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுமலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம், விஹெச் கிருஷ்ணமூர்த்தி முதலான அறிஞர்களும் திராவிட மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி அதோட வளர்ச்சிக்கு வந்து பெரும் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, திராவிட மொழி குடும்பம் வந்துட்டு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் வந்துட்டு பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கிற தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை வந்து தென் திராவிட மொழிகள்னும், தெலுங்கு முதலான மொழிகள் வந்து நடு திராவிட மொழிகள்னும், பிராகுயி முதலானவை வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னு பகுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, தென் திராவிடத்தில் என்னென்ன மொழிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ், மலையாளம், கன்னடம், கொடகுன்னு சொல்லுவாங்க, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகுன்னு சொல்கிறாங்க. நடு திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா, தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாயக்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுயுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள 3 வகைகள்.